பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சந்தர்ப்பவாதங்களும் சந்தர்ப்பவாதிகளும் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினத்தில் இது குறித்து பேசணும்னு நமக்கு ஏன் இதை தோன்றுனுச்சு அப்படின்னு சொன்னால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தன்னுடைய கட்சியில் இருக்கின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற வன்னியரசு அவர்களுக்கு இன்னைக்கு அமைச்சரவை பதவியில் இடம் வாங்கி கொடுத்துருக்கிறார். அமைச்சரவையில் இடம் வாங்கி கொடுத்துருக்கிறார். அவரே போய் அமைச்சரவை அந்த அரங்குக்குள்ள பதவியேற்பு விழா முடித்த பிறகு வன்னியரசு அவர்களை அந்த துறை சார்ந்த அமைச்சர் உட்காருகின்ற இடத்துல போய் உட்கார வச்சிருக்கிறாரு. கூடவே ஆதவ அர்ச்சனா ரெட்டி அவர்களும் போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த சூழலில் இந்த சந்தர்ப்பவாதங்கள் குறித்தும் சந்தர்ப்பவாதிகள் குறித்தும் நம்ம பேசி தான் தீரணும். ஏன்னா நமக்கு குறைந்தபட்சம் நமக்கு அரசியல் அனுபவம் தொடங்கிய காலம் தொட்டு அமைச்சரவைகளை பார்த்துருக்கோம், ஜெயலலிதா கவர்மெண்ட்டை பார்த்துருக்கோம், அதற்கு முன்னாடி இவங்க நம்ம கலைஞர் கருணாநிதி கவர்மெண்ட்டை பார்த்துருக்கோம், 2 முறை ஜெயலலிதா கவர்மெண்ட்டை பார்த்துருக்கோம். நமக்கு ஓரளவுக்கு அரசியல் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வரவிட்டு, அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி கவர்மெண்ட்டை பார்த்துருக்கோம், ஸ்டாலின் கவர்மெண்ட்டை பார்த்துருக்கோம், அதற்கு முன்னாடி இந்த நியமன பொறுப்பு முதல்வராக இருந்த ஓபிஎஸ் கவர்மெண்ட்டை பார்த்துருக்கோம். இப்படி இவ்வளோ எல்லாரையும் பார்த்த பிறகு இந்த ஆட்சி அதிகாரம் நிறுவப்பட்டதும் ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு கணத்திலையும் ஒவ்வொரு கட்சி தலைவர்கள் பேசிய பேச்சும், அமைச்சரவை தொங்கு சட்டமன்ற தொங்கு சட்டமன்றமாக மாறின பிறகு ஆதரவுக்கு கொடுக்கறதுக்கு இவங்க பேசின பேச்சும், ஆதரவு கொடுத்த பிறகு ஒவ்வொருத்தரும் பேசிய பேச்சும் எல்லாத்தையும் பார்த்துட்டு முழுக்க இது சந்தர்ப்பவாதங்களும் சந்தர்ப்பவாதிகளும் நிரம்பிய ஒரு நிலையில் இன்னைக்கு தமிழக அமைச்சரவை இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியுது. குறிப்பாக ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் பேசுகிற பேச்சுக்கும் அதன் பிறகு அங்கே போய் உட்கார்றதுக்கும் நமக்கு இது தோணுச்சு அப்படின்னு சொன்னால், சட்டமன்ற தேர்தல் தொடங்கிய காலகட்டத்திலையும் சரி, அதற்கு 3 மாதம் 4 மாதத்திற்கு முன்னாடியிலேருந்து சரி, விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய காலகட்டத்திலையும் சரி, ஒருமித்த குரலாக விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசியது என்னன்னா, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த 2 குழந்தைகள், ஒன்று நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களும், இன்னொன்று டிவிகே கட்சியும் அதை விஜய் அவர்களும் அப்படின்னு யார் பேசுனா அப்படின்னு சொன்னால், விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மட்டுமல்ல, இன்னைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற வன்னியரசும் அவர்களும் நிறைய இடத்துல பேசியிருக்கிறாரு. இப்போ இந்த நேரத்தில் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ராசா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான பதிவை போட்டிருக்கிறாரு. அதாவது அது உணர்ச்சி என்னென்னமோலாம் வருது. அதில் அது நம்ம எப்படி பேசுறது எப்படி வாசிக்கிறதுன்னு கூட தெரியல. அதாவது பூ முடித்தவனை விட்டுட்டு இன்னொருத்தனோட போய் குடும்பம் நடத்துறதெல்லாம் தப்பில்லை என்ற பொழுதும் பெரியாரினுடைய கழகத்திற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டி வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பதிவு போட்டிருந்தார். அதை நம்மளால் படிக்க தெரிந்தது. இப்போ அந்த பதிவை நீக்கிட்டதா வேற சொல்கிறாங்க. செய்தியாளர்கள் சந்திப்பில் தவிர்த்து விட்டு வேகமாக ஓடி போய் அவருடைய வாகனத்தில் ஏறி போயிடுறாரு. அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடிகிறது. அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தலைவராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க. அவங்கவுங்க கட்சியினுடைய நடவடிக்கைகளை முடிவெடுக்கின்ற அதிகாரம் அவங்கவுங்க கட்சி நடவடிக்கைகளுக்கு உண்டு. அதன் பிறகு அவங்கள வேறு சில வார்த்தைகள் சொல்லி யாரும் பேச வேண்டியதில்லை, அதனால இதை நீங்கள் கடந்து போங்க. நம்ம அண்ணா வழி வந்தவர்கள், பெரியார் வழி வந்தவர்கள், நாகரிகமான அரசியலை கையாள வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படின்னு ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு. விகடன் போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நிகழ்வு இருக்கு இல்லையா, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் நின்று 5 இடங்களை வென்ற பிறகு திமுக கிட்ட ஒப்புக்கு கூட ஒரு நன்றின்னு சொல்லாமல் போய் முதல் ஆளாக டிவிக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றது. அதன் பிறகு இந்த 2 சீட்டுகளை பெற்ற ஐயுஎம்எல்லும் சரி, சிபிஐயும் சரி, சிபிஎம்மும் சரி, அடுத்து விடுதலை சிறுத்தைகளும் சரி, ரொம்ப யோசனைக்கு பிறகு பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு, இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களை பலமுறை சந்தித்து பேசிய பிறகு எடுத்த முடிவு. அப்போ எடுத்த முடிவில் என்னென்னா, நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை, நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தர்றோம் அப்படிங்கிற நிலையில தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்புகளுக்கு முன்னாடி அமைச்சரவை அமைக்கிறோங்கிற கோரிக்கையில் இந்த அடிப்படையில் தான் அவங்க ரெக்கமெண்டேஷன் லெட்டர் என்று சொல்லக்கூடிய கன்சர்ன் லெட்டரை கொடுத்துருந்தாங்க.
அதன் பிறகு என்னன்னா, அங்கே வந்து அதிமுகவை பிளவுபட்டு அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஆட்கள் வந்து அமைச்சரவையில் இவங்களை சேர்த்துட போகிறாங்க அப்படிங்கிற அந்த பயத்தில் நம்ம 2 சீட்டை வச்சுட்டு அமைச்சரவை இருக்கிற வாய்ப்பை எதற்கு கெடுக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தான் இந்த வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா IUMLக்கு வந்து என்னது சிறுபான்மையினர் நலப்பிரிவு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்ம வன்னியரசு அவர்களுக்கு வந்து முன்னாடி ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னு சொல்லியிருந்ததை இப்போ சமூக நீதித்துறைன்னு மாற்றி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. எனக்கு இந்த மாற்றி கொடுக்குறதுலலாம் மிகப்பெரிய கடுப்பு இருக்குது. ஏன்னா சமூக நீதி அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு சார்ந்ததில்லை, ஒரு சாதிக்கு சார்ந்ததில்லை, ஒரு சமூகத்திற்கு சார்ந்ததில்லை. எந்த சமூகம் பாதிக்கப்படுகிறதோ அந்த சமூகத்திற்கான நீதியை கொடுக்கிறது. ஒருவேளை வந்து ஒடுக்கப்பட்டவர்களால் பிற்படுத்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டாலோ, பிற்படுத்தப்பட்டவர்களால் ஒடுக்கப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டாலோ, அல்லது இது 2 பேருக்கு இடையில் வந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டாலோ, யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கான நீதி தான் அந்த சமூகத்திற்கான நீதி. நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட நலத்துறையை வந்து சமூக நீதித்துறைன்னு மாற்றிட்டா குறிஞ்சாங்குளத்தில் வந்து சாமி கும்பிட விட்டுருவாங்களா? குறிஞ்சாங்குளத்தில் சாமி கும்பிட விட்டுருவாங்களா? யார்? காந்தாரி அம்மானை வந்து குறிஞ்சாங்குளத்தில் நம்ம வைகோபால் சாமி நாயக்கர் வழிவந்த பரம்பரைகள் வந்து சாமி கும்பிடவோ கோயில் கட்டிடவோ விட்டுடுவாங்களா? இப்போ அந்த சமூக நீதித்துறையின் அடிப்படையில் இங்கே நம்ம இந்த மலம் கலந்த தொட்டியை இடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து ஊர் மக்களுக்கு எல்லாரும் குடிக்கிற மாதிரி ஒரே தொட்டி கட்ட முடியுமா? அப்போது இவங்க பேரை மாற்றி வச்சா எல்லாமே மாறி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த சந்தர்ப்பவாதிகளினுடைய சந்தர்ப்பவாதம் இது குறித்து நம்ம சொல்லணும்னு நினச்சா, இங்கே எல்லாருமே சந்தர்ப்பத்திற்காகவும் காத்திருந்து சந்தர்ப்பம் வரும் பொழுது சந்தர்ப்பவாதிகளாக மாறி தான் இருக்கிறாங்க. கொள்கை கோட்பாடு வழி நின்ற நாம் தமிழர் கட்சியை தவிர மீது எல்லாருமே சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்து அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது சந்தர்ப்பவாதிகளாக மாறி இருக்கிறாங்க. 2009 காலகட்டத்தில் ஈழத்தில் இனம் கொன்றொழிக்கப்பட்ட பொழுது மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்குறதுக்கான எல்லா சக்திகளையும் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம் அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தது. எங்கே தன்னிடம் இருந்த 40 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் கொண்டு போய் டெல்லியில் அடமானம் வச்சு பல்வேறு துறைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு நமக்கு பதவி வேணும் என்ற சந்தர்ப்பத்திற்காக காத்து நின்றது. அப்பொழுது அந்த சந்தர்ப்பத்திற்காக 1.25 லட்சம் மக்களை கொன்றொழித்தது காங்கிரஸ். இவங்களுக்கு பதவியை கொடுத்துட்டு அவங்க கொன்றொழித்தது. இந்த சந்தர்ப்பங்கிறது அமைச்சரவை பட்டியல் சந்தர்ப்பவாதியாக செயல்பட்டவர்கள் அன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு கருணாநிதி அவர்களும் அந்த குடும்பத்திலும். அதன் பிறகு காலம் போக போக 2G ஊழல் வழக்கு வந்தது. 2G ஊழல் வழக்கில் வந்து ராசாவும் கனிமொழி அவர்கள் பேரும் அடிபட்டது. அதன் பிறகு ஒரு தேர்தல் வந்தது. தேர்தல் வரும் பொழுது கீழே வந்து விசாரணையும் மேலே வந்து சீட்டு பேரமும் நடந்தது. அப்போ 2006 2016 அந்த பாக்கெட்டிலெல்லாம் இங்கே காங்கிரஸை எப்படி திமுக கையோடு வச்சுருந்ததற்கு பின்னாடி இந்த சந்தர்ப்பம் 2G ஊழல் செய்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு காங்கிரஸ் தமிழ்நாட்டிலே தன்னை நிறுத்தி கொள்வதற்காக திமுகவை பயன்படுத்தி கொண்டது. சந்தர்ப்பவாதம்ங்கிறது வந்து இந்த 2G ஊழல் வழக்கு சந்தர்ப்பவாதிகள் வந்து காங்கிரஸ்காரர்களாக இருந்தாங்க. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு நிலை என்று ஒன்றை அதாவது வெளியே பேசணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸோட கூட்டணி அப்படிங்கிற கூட்டணியை ஒரு கற்பிதத்தோடு கட்டமைத்து வந்தது திராவிட முன்னேற்ற கழகம். இதில் சந்தர்ப்பவாதம் செய்தது திமுக, சந்தர்ப்பவாதிகளாக இருந்தவர்கள் அவர்கள். அதன் பிறகு என்னென்னா ஒரு தோல்வி ஒரு வெற்றி, அதன் பிறகு ஒரு தோல்வி கண்ட அந்த கூட்டணியில் வெற்றியை கண்ட பிறகு வெற்றியில் 5 உறுப்பினர்கள் நம்மளுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த 5 உறுப்பினருக்கும் டிவிகேயில் வந்து மாசு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு நின்ன இடத்துக்கு செய்தி சொல்லாமல் போனவர்கள் காங்கிரஸ்காரர்கள். சந்தர்ப்பவாதம்ங்கிறது வந்து டிவிகேக்கு கொடுத்த ஆஃபரு, சந்தர்ப்பவாதிகள்ங்கிறது வந்து இந்த காங்கிரஸ்காரர்கள். இப்போ காங்கிரஸ்காரர்களை விரல் நீட்டி குற்றம் சொல்லுகின்ற எந்த யோக்கியதையும் எந்த அருகதையும் எந்த தகுதியும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லாமல் போனதற்கு காரணம் என்னன்னா, கடந்த காலத்தில் இதே மாதிரியான சந்தர்ப்பவாதத்தில் சந்தர்ப்பவாதிகளாக திமுக காரங்க நடைபெற்றுட்டாங்க. அதே போல திமுக கூட்டணியில் இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், IUMLாக இருக்கட்டும், அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர் தரப்பு வந்து கூட்டணி கட்சிகள் மீது கொடுத்திருக்கின்ற அவமரியாதை வந்து மிகப்பெரிய அவங்களுக்கு பெரிய
மிகப்பெரிய உளைச்சலை உருவாகி இருக்கு. அந்த உளைச்சலின் அடிப்படையில் தான் ரெண்டு சீட்டு இருந்தால் கூட போதும், இங்கே அமைச்சரவையில் இடம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐயுஎம்எல் பார்ட்டியும் சரி விசிகாவும் சரி அங்கே போய் ஐக்கியமாயிருச்சு. இப்போ இதில் வந்து புனிதர் பட்டம் வந்து காங்கிரஸுக்கு கொடுக்க, இது காங்கிரஸுங்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு புனிதர் பட்டம் இவங்க வந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, இவ்வளவு இருந்த பொழுதும் இவங்க அமைச்சரவையில் இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி சில பேரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அப்படி இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய அளவில் உள்ள கொள்கை என்னன்னா, தன்னுடைய சொந்த கட்சி ஆட்சியில் இல்லாத அமைச்சரவையில் ஒரு வெறும் இலாக்கா அமைச்சர்களாக பொறுப்பு வகிக்கக்கூடாது அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தேசிய அளவில் எடுத்த ஒரு முடிவு. அந்த முடிவை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை என்கின்ற பட்சத்தில் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியில் இருந்த ஆதரவுங்கிற நிலையில் இருக்கே ஒழிய, ஐயோ இவங்க பெரிய பரிசுத்தமானவங்கெல்லாம் இல்லை, இவங்க ரொம்ப ரொம்ப கேவலமானவங்க. அப்போது இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறத வந்து முழுக்க சந்தர்ப்பவாதமாக பயன்படுத்தி கொண்ட டிவிகே பல சந்தர்ப்பவாதிகளை அழைத்து கொண்டு போய் இப்போ ஒரு அமைச்சரவையை உருவாக்கி இருக்கு. இப்போ இதிலெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து ஒரு பிராமணனை கொண்டுட்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் போட்டி போட வைக்கிறது, போட்டி போட்டு வெற்றி பெற்ற அந்த பிராமணனுக்கு இந்து சமய அறநிலையத்துறையை கொடுக்கறது. என்னங்க ஒரு பிராமணருக்கு இந்து சமய அறநிலையத்துறையை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கட்சியிலேருந்து ஒருத்தன் வந்து பேசுகிறான், ஆதவ அர்ஜுனா ரெட்டி அப்படிங்கிற ஆள், அவர் என்ன சாதினே தெரியாது. ஏன்னா என்ன சாதினே தெரியாமையாடா நீ வந்து சென்னையில் இருக்கிற ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் திருவரங்கத்தில் போட்டி போட வைப்ப அப்படிங்கிற கேள்வி கேட்டால் வழக்கம் போல் பதில் இல்லை. அதே போல் இது நீங்கள் என்னடா முதல்ல வந்து பதவி ஏற்கும் பொழுது தான் தமிழ் தாய் வாழ்த்தை வந்து 3வது விசைத்தாங்க, அது எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு, இனி இது மாதிரி நடக்காது அப்படின்னு நம்ம சொன்னோம்னு அப்படி வாக்குறுதியை கொடுத்த அவங்க அடுத்த அமைச்சரவை இலாக்கா விரிவாக்கத்தில் போய் என்னடா அப்படி நடந்து போச்சுன்னா, அது மத்திய அரசு செய்கின்ற புரோட்டோக்காலு, அதில் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. இதுதானே மத்திய அரசு செய்கின்ற புரோட்டோக்காலில் தலையிட முடியாது அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? அப்படியே அந்த புரோட்டோக்கால் படி எங்களுக்கு நடத்தாதுன்னு பேசுவதற்கு உனக்கு துணிச்சல் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் யார் கேட்குறா, யார் கேட்பது அப்படிங்கிற நிலையில் தான் இருக்குது. உண்மையிலேயே முழுக்க இப்போது அமைந்திருக்கின்ற அமைச்சரவை முழுக்க சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்தி கொண்ட சந்தர்ப்பவாதிகளினுடைய ஒரு கூட்டமாக தான் அமைந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உண்மையிலேயே இது தமிழக அரசியலுக்கு நல்ல காலம் அல்ல, மிக கொடிய காலம். ஏன்னா நீங்கள் வந்து எந்த பிராமணர்களினுடைய ஆதிக்கத்திலிருந்து ஒரு துறையை ஒரு கஸ்டமைஸ்டு பண்ணி, அதாவது பொதுமக்களினுடைய பயன்பாட்டுக்கு உரிய ஒரு துறையாக மாற்ற வேண்டும் என்று அரசியல் சட்டத்தில் கொண்டுட்டு வந்து இந்து சமய அறநிலையத்துறை என்கின்ற ஒரு தனிப்பிரிவை உருவாக்கி போராடினாங்களோ, இப்போ அந்த துறையை கொண்டு போய் மறுபடியும் ஒரு பிராமணருக்கே கொடுத்துட்டு நீங்கள் சமூக நீதிக்கு ஒரு அமைச்சரை நியமிச்சிட்டோம், 7 அமைச்சர் தலித் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி கொள்வதிலெல்லாம் இங்கே வேலைங்கிறது வேலை தாங்க. அது வந்து பிராமணர்கள் செய்கிறாங்க, அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்க அப்படின்னு எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் நாம் கவனிக்க வேண்டியது என்ன, இவர்கள் யாருக்கு எதிரானவர்கள், கடந்த காலத்தில் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு கவனிக்க வேண்டுமா வேண்டாதா அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கேள்வி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டிக்காரை கொண்டுட்டு, அருண் ரெட்டின்னு நினைக்கிறேன், அவர் வந்து நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடு பார்வையாளர், முதலமைச்சரினுடைய நிகழ்ச்சிகளை என்ன மாதிரி புரோட்டோக்கால் எல்லாம் வடிவமைக்கிற அவர். அப்புறமேலுக்கு அரசியல் ஆலோசகர், இவர் தான் வந்து தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுட்டாரு. இன்னும் பிறகு எதுக்கு ஜான ஆரோக்கியசாமி அரசியல் ஆலோசகராக வேணும் அப்படிங்கிறதுன்னு தெரியல. இவங்க 2 பேருக்கும் இனி அரசு சம்பளத்தில், அரசினுடைய ஊதியத்தின் அடிப்படையில் இவங்களுக்கு சம்பளம் கொடுத்து விஜய் அவர்கள் தன்னோடு வச்சுக்கிட்டாங்கன்னா கூட அறிவுரை சொல்வதற்கு வைத்து கொண்டார்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே இந்த அரசு, இந்த அமைந்திருக்கின்ற இந்த அரசும் இந்த துறைகளும் முழுக்க சந்தர்ப்பவாதத்தை பயன்படுத்தி கொண்ட சந்தர்ப்பவாதிகளினால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இது ஜனநாயகத்திற்கு மிக ஆபத்தானது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.